Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரு மாறி வந்து மல்லியை தூக்கி வளர்த்தது பச்சைக்கிளி வாத்தியார் தான். பச்சைக்கிளி வாத்தியார் நடன புயல்னா மல்லி நளின புயல். அவ எது செஞ்சாலும் பார்க்கறதுக்கு அதுல ஒரு கலை அம்சம் இருக்கும். 2 பேருக்கும் 12 வயசு வித்தியாசம். ஆனா வித்தியாசம் வயசுல மட்டும்தான். அப்புறம் இந்த ஊரு பேரு கருப்பங்காட்டு வலசு. 2019 கூட கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற ஒரு கிராமம். 6வது வரைக்கும் தான் ஸ்கூல் படிக்க வசதி இருக்கு. மேல் படிப்புக்கு டவுனுக்கு தான் போகணும். மொத்தமா இருக்கிற 60-80 வீடுல 200-250 பேர் தான் இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை திருட்டு பயம். வருஷத்துக்கு 3 திருட்டாவது நடந்துடும். 40 வருஷமா சுத்தி இருக்கிற 13 கிராமத்துக்கும் காவலனா இருந்தவர் 88 வயசான நொண்டிக்கருப்பன். இப்பவும் அவர்தான் காவலன். அப்புறம் வெட்டியா வீம்புக்குன்னு வீராப்பா சுத்திக்கிட்டு இருக்கிற ரெட்டமலை, இடிமுனி, இளம்புலி, குள்ளச்சி, சேட்டை, நாதஸ். அப்பா டிடிஆரா சர்வீஸ்ல இறந்து போன அப்புறம் அந்த வேலை கிடைச்சி அவங்க அப்பாவோட சைக்கிள்லயே வேலைக்கு போற புகை வண்டி வேலன். ஏப்பா வேலா, டேய் இளம்புலி, ஓ வீடு தான் ஒரு தெரு தள்ளி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வழியா வர? அந்த தெருவுக்கு அங்கிட்டு பூரா முள்ளுச்செடி வளர்ந்து கிடக்கு. இப்படி வித்தியாசமான ஆளுங்களுக்கு நடுவுல ஒரு படிச்ச வீடு. ஒரு காலத்துல ஊர் தலைவரா இருந்த பாலகுரு ஐயா, அவரோட ஒரே பொண்ணு காந்திமதி டவுன்ல ஸ்கூல் முடிச்சு பட்டணத்துல டிகிரி எல்லாம் முடிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணி இப்ப ஏதோ ஒரு மன நிம்மதிக்காக கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க தனியா. அப்புறம் இந்த ஊர்ல எல்லாருமே இளைய தளபதி விஜயோட தீவிர ரசிகர்கள். தளபதி படத்துக்கு ஊரே வாடகைக்கு வண்டி ரெடி பண்ணி டவுனுக்கு போய் படம் பார்க்க கிளம்பிடுவாங்க. அந்த டைம்ல தான் 3ல் 1 திருட்டு நடக்கும். இதுக்கப்புறம் நீங்களே இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. தண்ணி
என்ன பச்சைக்கிளி ஆட்டமெல்லாம் பள்ளமா இருக்கு. யோ எதுக்குப்பா? என்ன மல்லி உன் மாமங்காரன் காலையில ஆடி அல்லப்பறை குடிக்கிருக்கான். என்னாண்டு கேளு. ஏன் உனக்கு என்ன போச்சு? எப்பல போகல அவனுக்கு என்ன வம்பளுக்கிறதானே சோழியாவே செஞ்சுட்டு இருக்கான். டீ சாப்பிட்றியாரட்டா? ஆமாம், நாங்கள் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பூரா கவர்மெண்ட் ஊற்றியம் பார்க்குறாங்க பேர். போகடாடே. இடிமிடி உன்னை வெங்க பையன் தான் நினைச்சேன். பரவாயில்லையா பேசி பழட்டியா? தத்த சும்மா இருக்க மாட்டியாரட்ட? டீ குடிக்க வந்தது தப்பா? பாப்பா நீ. யோ பச்சைக்கிளி கோச்சுக்காதையா, விடுயா. காலி மீது வந்திருக்காம்ல, புருஷனை விட்டு வந்துருச்சாம்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்குறட்ட? காலங்காத்தாலே காப்பராவை கூட்டாதா? சேட்டை சத்த நேரம் சும்மா தான் எரியேன். காந்திமதி அம்மாவை நானே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டேன். பாத்தியா, என்னால் எல்லாத்துக்கும் பிரயோசனம் தாயா. இந்த ஊருக்குள்ள இருக்கவங்க பூரா பார்த்தாலே பதறாங்க. வெட்டியை வீம்புக்குன்னா சுற்றிட்டு இருந்தா ரெண்டு பண்ணுவாங்க. டாய் நீங்களும் சும்மா இல்லடா, இவங்களுக்கு உடச்சல் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படி கேளு பச்சைக்கிளி வாத்தியாரா. ஒரு நிமிஷம். யாரு மாமா? ஹலோ, ரெட்டமலை தான் பேசிக்கிருக்கேன். கல்லுது வெளில அதான் வந்துக்கிருக்கேன். வந்துடுறேன். விளம்பல் தாங்கலப்பா. அவங்கள விடுங்கப்பா. புது சவுண்டு செட்டு பார்க்க டவுனுக்கு போகலாம்னு இருக்கேன். அப்படி சொல்லியா என் ஆட்ட தளபதிய இருந்து சாப்பிட்டு சாயங்காலமா போவான். யோ நாதஸ் நீ வா, போயிட்டு வருவான். வாயா நினைச்சதை நடத்திட்டியா? பச்சைக்கிளி ஆட்டத்துக்கு தான் கூட்ட கொடுத்து சவுண்டு செட்டுக்கலையா? மதிமா. அப்பா இப்படி வா, கொஞ்சம் உட்காரு. சொல்லுங்கப்பா. இப்ப நீ மனசார நிம்மதியா இருக்கியாம்மா? மனசார நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். நல்லாவே இருக்கேன். ஆனா உங்க மனசு கஷ்டப்படுதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வெளிநாட்டுல எல்லா வசதியோட வாழ்ந்த நீ இப்ப இங்க ஒண்ணும் இல்லாத இடத்துல வாழ நினைக்கிறிய. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் வேணா இன்னொரு முறை அவரோட பேசி பார்க்கட்டுமா? அப்பா எனக்கு சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்பா நீங்க இந்த ஊருக்கே பஞ்சாயத்து தலைவர், நீங்க போய் இப்படி பேசலாமா? மதிமா, ஒரு துணை இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுமா. என் மகளுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது அதை பார்த்துட்டு எப்படிமா என்னால சும்மா இருக்க முடியும்? அப்பா இதெல்லாம் அந்த காலம். எத்தனை தடவைப்பா சொல்றது? எனக்கு இப்ப தேவை துணை இல்ல, ஒரு டைவர்ஷன். அது கண்டிப்பா இந்த ஊர்ல கிடைக்கும் நான் நம்புறேன். அது இல்லம்மா. அப்பா நான் வேணா நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யட்டுமா? ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது எடுத்து பண்ணட்டுமா? இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்ல. இங்க நிறைய பிரச்சனை இருக்குமா, நீ எதை எடுத்து பண்ணுவ? ஊர்க்காரங்களை கேட்டு பாரு, கதை கதையா சொல்லுவானுங்க. நல்லதா போச்சு. அவங்க கிட்ட பேசி ஒரு பிரச்சனையா சால்வ் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு நான் ஊர் மக்களோட போய் பேசினாலே போதும்பா. விஜி அக்கா சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கக்கா, என்ன வேணாலும் செய்யறேன். என்னக்கா பண்ணும்? அப்பா நான் விஜய ஹெல்ப் எடுத்துக்கிறேன். இவன் சரிப்பட்டு வரமாட்டாம்மா. இப்பவே உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா கம்ப்ளைண்ட் இது? ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கா சத்தியமாக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. ரோசம் எல்லாம் இல்லக்கா. அப்பா விடுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து ஆரம்பிக்கிறேன், சரியா? சரிம்மா, அதனால உன் கவனம் மாதிரி நிம்மதி கிடைக்கும்னா அதை பண்ணு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றத நீ கேட்கணும். சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. அப்பா. மல்லி. என்ன மாமா? மாமன் சும்மா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீ அம்புட்டு அழகு. என்னால தாங்க முடியாம தான் எழுந்திருச்சு ஆடிட்டேனா பாரு. அவ்வளோ அழகு நீ. நீ ஆடணும் தான் மாமா. நான் சிவி சிங்காரிச்சிட்டே வந்தேன். நான் ஆடினதை நீ பார்த்ததே இல்ல பாரு. நீ எனக்காக ஆடணும்ல. சும்மா சொல்லாத. என்ன விசேஷம் இன்னைக்கு சொல்லு மல்லி. ஐயோ ஒரு விசேஷமும் இல்ல. ஏன் மாமா நான் நல்ல ட்ரெஸ் போட கூடாதா? வம்பு இழுக்காத மல்லி, சொல்லு மல்லி. ஐயோ ஏன் மாமா ராவுற? இப்ப சொல்றியா இல்ல உள்ள வரட்டா? யோ பச்சைக்கிளி வாத்தியாரே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். அதான் என் மல்லி. கொஞ்சம் இடம் பிடிக்க நினைச்சா போதும், அப்படியே வெடிப்பா.
என்ன மாமா காலங்கத்தாலே காத்துட்ட பேசிட்டு இருக்க? இல்ல மல்லி, காலையில உன்னை பார்த்ததுலேருந்து மனசெல்லாம் மயங்குது. கண்ணெல்லாம் நீ தான் நிறைஞ்சு இருக்க. முடியல மல்லி, மாமனுக்கு கொஞ்சம் வயசு அதிகம்தான், இருந்தாலும் கலைங்க இல்லையா, நல்லா ரசிக்க தெரியும். இன்னைக்கு நீ இருந்த அழகுக்கு உன்னை அப்படியே ரசிச்சுக்கிட்டே ருசி பார்த்துட்டேன். புயல் காத்தாவும் கண்ணு வயசாஞ்சேன் பொசுக்குன்னு சிரிச்சு போற நீ நின்னு செரகாச்சே என் கண்ணு மகுடி ஊதும் பேச்சு மயக்குதென்ன குறி வச்சு படம் போட்டு ஆளையே இழுக்கும் பார்வை கதிர் வீச்சு திக்கு பொட்டானா ஒட்டிக்கட்டா காதோட கொலசாக சுத்திக்கட்டா தொங்கட்டானா நான் தொங்கிக்கட்டா இடுப்புல தண்ணிக்கோட ஆகட்டா என்ன செதச்சு செதச்சு செதுக்கிறியே மாம நெஞ்ச தொலைச்சு தொலைச்சு முளைக்கிறியே அடியே மஞ்சத்தாலியும் தேடுதடி உனையே துணையே அடிவும் கைய புடிச்சேனே உசுரா கூட வருவேனே. சும்மா புரியாத மாதிரி பேசாதமா. என்ன எதுக்கு தினம் 17 கிலோமீட்டர் தள்ளி அங்கிட்டு உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரணும்? அப்படி என்ன படிச்சு கிளிக்க போறா? ஏண்டா நீ தான் படிக்கல, உங்க அப்பன மாதிரி ஜாதி வெறி பிடிச்சு அலையிற. ஊருக்குள்ள ஒரு பயலும் உங்களை மதிக்கிறது கிடையாது. இதுல வேற பக்கத்தூர்லாம் பஞ்சாயத்து வேற. அவளை ஏன்டா படிக்க வேணான்றீங்க? எந்த ஈனப்பையில நான் மதிக்க வேணாம், புரியுதா? நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. பக்கத்தூர்ல பாதி பேர் நம்ம பயில்வ, அவன் சொத்து சொகம் வீடு வாசல்னு வச்சுக்கிட்டு நம்ம ஜாதியில பொண்ணு இல்லைன்னா அலையறானுவ. நீ என்னடா பள்ளிக்கூடம் படிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்க? இப்படியே போச்சுன்னு வையன், ஒரு நாள் எவனாவது இழுத்துட்டு ஓடிடுவா. அப்படி இல்ல படிச்ச திமிர்ல கூட்டு வந்து வீட்டிலே நிப்பா, அப்ப தெரியும். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தது வையன், அவளை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து வெட்டி கொண்டு விடுவோம் பாத்துக்க. எனக்கு ஃபோன் பண்ணாதன்ட்டு நானே கூப்பிட்றேன். இல்லைன்னா வழக்கம் போல அம்மா சன்னைக்கு நம்ம டாப்புக்கு வந்துடு. எதுக்கு அவசரப்படுறேன்? நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ ஃபோன் பண்ணாத, புரியுதா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். எப்போ போல நேரம் பார்த்து சொல்கிறேன். அது வரைக்கும் ஃபோன் போட்டு கையா முடியாங்க வையா ஃபோனை. யார் யாரு? யாரையுமே காணும். சத்தம் மட்டும் என்னக்கா 10 பேர்கிட்ட பேசுனதுக்கே முகம் ஆடி போச்சு. இன்னும் எத்தனை பேர் என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ. ஆனா இப்படிதான்க்கா இத்தனை வருஷமா இருக்கும். நான் கூட டவுனுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க நம்ம ஆளுங்க அதை முக்கியமா எடுத்துக்கிறது இல்லை, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத இந்த இடத்துல அப்படியே காலத்தை ஓட்டில நினப்பு தான். இதுல நாம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரோசம் பிடிச்சி அலையறாம்பாங்க. இது வரைக்கும் பேசினதுல திருட்டு பிரச்சனை, பள்ளி சீரமைப்பு, குழந்தைங்களுக்கு தரமான அட்லீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன், குப்பை தொட்டி, பாத்ரூம் கட்டுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியுது. அது போக நம்ம ஊர் மக்களுக்கு இருக்கிற இந்த குறுகிய எண்ணங்கள்ல இருந்து அவங்கள கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட பார்க்க
சொல்லி தரணும். ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பஞ்சாயத்தை கூட்டிட்டு எல்லாரும் முன்னாடியே இதை பத்தி பேசினா சரிப்பட்டு வரும். நம்ம ஐயாவும் நீங்களா பேசினா கண்டிப்பா ஒத்துப்பட்டு வருவாங்க. சரி, பஞ்சாயத்தை கூட்டிடுவோம். வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாமாமா? ஏமா? சும்மாதாம்மா. உட்கார். படி. கோயிலுக்கு வந்து சாமி முன்னாடி நின்று மனசார வேணாதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சில விஷயங்களை இங்க வந்து பேசினாதான் தெளிவே கிடைக்குது. ஏங்க இப்ப சுத்தி வலிச்சு பேசுறீங்க? நேர விஷயத்துக்கு வாங்க. மா, அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கியா? யார் அப்ப அவசரப்பட்டது? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, நீ பேசுப்பா. ராணி, +2 வரைக்கும் படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசையா இருந்து வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கமா. அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஆமா பாப்பா, நம்ம ஜாதியிலே நீ தான் அதிகம் படிச்சிருக்க. போதும் என்ன, இனி அம்மாவுக்கு ஒத்தாசையா இருந்துக்க. அதானே பார்த்தேன். மா, கொஞ்சம் ஆரம்பிக்காம இருக்கியா? யார் அப்ப ஆரம்பிச்சது? என் பிள்ளைய படிக்க விடாம இப்ப எவனுக்காவது கட்டி கொடுக்கணும், அதானே இப்ப உங்களுக்கு? சத்த சும்மா இருக்க நீ. ராணி, அப்பா சொல்றது புரியுதா உனக்கு? மேல படிக்கணும்னா நிறைய செலவாகுமா. நான் அதுக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காத. இதை பாருமா, உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்கமா. கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அனுப்பி உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இந்த அப்பாவுக்கு எப்படிமா மனசு வரும் சொல்லு? என் பிள்ளைய படிக்க விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றீங்க. அப்பனு பிள்ளைய சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ண முடிவே பண்ணிட்டீங்களா? இங்க பாரு ராணி, இவங்க பேசுறதெல்லாம் நீ காதுல போட்டுக்காத. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், அதான் எனக்கு வேணும். பா, எனக்கு ரொம்பலாம் படிக்க வேணாம்ப்பா. 1 டிகிரி முடிச்சா போதும். நான் அம்மா கூட இருந்து எல்லா வீட்டு வேலையும் செய்யறேன்ப்பா. அப்படியே காலேஜும் போறேன்ப்பா. ஹலோ, டேய், அவனை அறுத்து போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாடா. டேய், அவனுக்கு நம்மளே எதுவும் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எங்க போனாலும் பாத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஆள் இருக்கு. டேய், இரு, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்போதைக்கு அவன் மேல எது கை வைக்க வேணாம். நான் ஒரு ஆள் அனுப்புறேன். அவன் வர வரைக்கும் அவனை எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? போனவை அந்த ஆர்கே பற்றி விவகாரம். மடி, நீ அம்மா வீட்டுக்கு போங்க. பா, காலேஜுக்கு மற்றதெல்லாம் நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன். போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போங்க. போலாமா? இங்க பாரு. சொல்லுங்கப்பா. உனக்கான டைம் வந்தாச்சு. செய்வியா? செய்கிறேன்ப்பா, செஞ்சுட்டு வர. இது பச்சை. பச்சை மனசுக்குள்ள பரபரக்கும் செய்தி ஒண்ணு கேட்டு நீ மயங்கிடாத அக்கா வெத்த செல்ல பொண்ணு. மாமன் பொண்ணு மல்லி நீ போகாதடி தள்ளி. மாமன் பொண்ணு மல்லி நீ போகாதடி தள்ளி. ஐயோ மாமா, அப்போ பச்சை உனக்கு ஒரு நையாண்டியா தெரியுறான். இது பச்சை கிளி. இங்க வாயால் பிழைக்கும் பாதி, அதில் ஏமாறுவோர் மிச்சம் மீதி. என்ன? இங்க வாயால் பிழைக்கும் பாதி, அதில் ஏமாறுவோர் மிச்சம் மீதி. பச்சை கிளி உண்மை காட்சி, அதுக்கு மல்லிதானே மொத சாட்சி. ஐயோ மாமா, சும்மா இரு. அப்போ பச்சை கிளி உனக்கு ஒரு வெத்துக்கிளியா தெரியுறான்.
இது பச்சைக்கிளி வாத்தியார். பூவுலகில் பிறந்த உசுறு எல்லாமே ரசிகர் தானே, அதில் இந்த பச்சைக்கிளி வாத்தியாரு யாரு புள்ள? பச்சைக்கிளி வாத்தியாரு சிறந்த கலைஞந்தானே. 3 வேளை உண்டதில்ல, தூங்க போரே இடமும் இல்ல. மூணு வேளை உண்டதில்ல, தூங்க போரே இடமும் இல்ல. இந்த கலைஞனுக்கு வருமதானே முத பெருமை. பிச்சை எடுத்து உடலை காட்டி கலை என்கிறார்கள். பிச்சை எடுத்து உடலை காட்டி கலை என்கிறார்கள். உண்மை கலை எங்க? அது இங்கதானே. உண்மை கலை எங்க? அது இங்கதானே. என் கலைய கொண்டு செல்வேன் பூமி எங்கோ, எங்களைய கொண்டு செல்வேன் பூமி எங்கோ. இனி எல்லா உசுரும் இந்த வாத்திய ரசிக, இனி எல்லா உசுரும் இந்த வாத்திய ரசிக. எப்புள்ள இதுதான் என் மாமா பச்சைக்கிளி வாத்தியார். மல்லி, பச்சைக்கிளி வாத்தியார் கலைங்க இல்லையா? அந்த மெதப்போட பாடும்போது தான் அவ்வளவு கர்வமும் வெளியே வந்து கலையா நிற்குது. அது திமிரில்ல, அது உடம்புல ரத்தமும் சதையுமா ஊறி போன கலை. கண்ணை மூடு மாமா. எதுக்கு? யோ கண்ணை மூடு மாமா. எதுக்குடி? யோ பச்சைக்கிளி வாத்தியாரே கண்ணை மூடு. சரி போ. கொடுத்துட்டு போடி. எதுக்கு இப்போ இந்த மீட்டிங்னே தெரில. ராமசாமி ஐயா வரைக்கும் யூனியன் எலெக்ஷன் 1 மில்லியன் நடத்தினாங்க. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எதுக்கு பழைய சத்திரத்தை பேசிக்கிட்டு அதே வழியை ஃபாலோ பண்ணிட்டு நியாயமா, புரியுதா? நியாயமா 2-3 பேர் வேலை பார்த்து எவனுக்கு ஓட்டு விழுதோ அவனே தலைவராக இருந்துட்டு போகட்டும். எலெக்ஷனை நீங்கள் எப்படி வேணால் நடத்துங்கய்யா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் டியூட்டியில் இருக்கும்போதே குடிச்சிட்டு சஸ்பெண்ட் ஆனவங்களாம் நீங்கள் தலைவர் ஆக்கணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. ராமசாமி ஐயா ஒன்றும் ஒருமையில் நின்று எலெக்ஷனில் ஜெயிக்கல. அவருக்கு மெஜாரிட்டி ஆளுங்க பக்கபலமாக நின்று அவரை தலைவராக்கி விட்டாங்க. புரியுதா? நாக்கா அளந்து பேசு. வேளா, நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? என்ன தெரியும் உனக்கு? உங்கள் ஐயா அப்படியே பெரிய ஒழுங்கு சக்கரவர்த்தியோ? அவர் போட்ட விதையில நீங்கள் பழஞ்சு சாப்பிடுவீங்க. அப்பே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஐயா பூவர்ஸ் ஐயா, விதை யார் போட்டது முக்கியம் இல்லை. நியாயப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். ரயில்வே சட்டப்படி நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாதியா? யாரே அவனுங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? என்ன அவனே என்ன பேசுறீங்க? கூப்பிட ஒய்யா பக்கத்துல இடம் காலையில் நினைக்கிறேன். கொண்டு புதைச்சிடணும். ஆமா டேய், முடிஞ்ச எலெக்ஷன் நியாயமா ஜெயிச்சு காமிடா. சும்மா பொண்டுக்க பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. வேணா விடுறானே, அவன் நாக்கு இருக்க விட மாட்டேன். பூவரசா நீ சொல்லு, உனக்கு கை நீட்டி பேசினா நான் விட்டேன். ஹலோ மதி. ஹாய். நான் பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது. ஸ்டாப் ஸ்க்ரீமிங். ஓகே ஓகே. இல்ல கோர் வில்லேஜ்ல இருக்க, அதான் கேட்டேன். டோன்ட் பி ரூட். ஏய், கிராமம் சொன்னது ஞாபகம் வருது. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன்ல நிறைய கிராமங்கள் அடாப்ட் பண்ணாங்கல்ல, அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஐ மீன் வாட் ஆர் த கோர் கிரைட்டீரியாஸ் அந்த மாதிரி. வாவ், சடனா இவ்வளோ சீரியஸான டாபிக்கா? ஐ மீன் இட். எந்த வில்லேஜ்? எதுக்கு அடாப்ஷன்?
ஏன் வில்லேஜ்க்கு தான். What? Okay. So what's wrong? What's happening? Nothing is actually changed here. எல்லாமே அப்படியே இருக்கு. என்ன சொல்றது? நோ பாத்ரூம்ஸ். 10th மேல ஸ்கூல் ஃபெசிலிட்டியே கிடையாது. 200-300 பேர் இருக்கிற வில்லேஜ். இங்க திருட்டு பிரச்சனை. நோ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் அப்படியே பின்தங்கியே இருக்காங்க. So காந்திமதி இப்போ ரெவல்யூஷன் மோட்ல இருக்க. பிரசன்னா, ஐம் சீரியஸ் ஹியர். ஓகே 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 ரிலாக்ஸ். நீ சொல்கிறத பார்த்தா 200-300 பேர் இருக்க கிராமத்தில் எதுக்கு பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் எல்லாம்? நீயும் கிராமத்தை ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்றிக்கலாம். ஆல்சோ கால்ட் அஸ் மாடல் வில்லேஜ். மாடர்ன் வில்லேஜா? எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லு. நான் ஒன்று பண்ணுறேன். I'll send you a presentation. மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், அதோட பஞ்சாயத்து தலைவர் ஒரு லேடி. அவங்க தன்னோட கிராமத்தை ஒரு ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்றின ஒரு ஆர்டிக்கல் அண்ட் ஆல்சோ த ஒர்க்ஸ் இன்வால்வ். என்னோட கசின் தான் அது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணான். நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். யூ வில் டெஃபினெட்லி கெட் அன் ஐடியா. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாவ், தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அனுப்பு. மற்றபடி ஹவுஸ் எவ்ரிதிங்? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆல் குட் கோயிங் ஆன். நம்ம குரூப்பில் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், பாரு. கண்டிப்பாக பார்க்குறேன், செக் பண்ணுறேன். பாய், டேக் கேர். ஷியோர், தேங்க்ஸ் டா, பாய். அப்பா, என்னம்மா? ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சதை விட சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே என்னால செஞ்சு கொடுக்க முடியும்பா. எதை செஞ்சாலும் ஊர் மக்களுக்கு தெரியாம செஞ்சிடாத. ஒரு வார்த்தை சொல்லிடு. கண்டிப்பா. விஜய் கூட சொன்னா பஞ்சாயத்தை கூட்டி இதை பத்தி பேசணும்னு. அவங்க ஒத்துழைப்பு இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது இல்லப்பா. சரியா சொன்னம்மா. அவங்க இல்லாம அவங்களுக்கு புரியாம பெருசா எதையுமே சாதிச்சிட முடியாது. ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய் சவிதா. அப்படியா? ஏய், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணு. என்னோட நம்பர் அவங்க கிட்ட கொடுத்துரு. ஏற்கனவே கொடுத்துட்டியா? சூப்பர். நாளைக்கே அவங்க கிட்ட பேசிட்டு நான் உனக்கு அப்டேட் பண்றேன். பாய். அப்பா, என்னம்மா? நாளைக்கு டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கான பெர்மிஷன்ஸ் கிடைச்சிரும். அப்ளை பண்ணிடுவாங்க. வைஃபை, சிசிடிவி கேமரா இதெல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் குப்பை அள்ளிட்டு போறதுக்கு மனு கொடுத்துட்டேன். நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நானே இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். சரி அப்பா, இதை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா நான் பாட்டுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க நேரத்தோட போய் தூங்கணும். போய் படுங்க. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். ஏப்பா வேலா, மறுபடியும் இந்த தெருதானா? அடி, அதான் அன்னைக்கே சொன்னல. அட ஏன்பா என்ன திட்ற? நான் என்ன பண்ணேன்? ஒன்ன சொல்லலப்பா எலம்புலி. எப்போ இன் பண்ணிட்டு போவேன், எனக்கு இன் பண்ணாம போற? லேட் ஆயிடுச்சு, நான் அங்க போய் பண்ணிக்கிறேன். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து ஒய்யாரமா போயிட்டு இருக்க. ஏன்பா வேலா? சொல்லுங்கம்மா. எனக்கு மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பா. போட்டுடலாமா? வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம் தான்ப்பா. எந்த தேதிக்குமா போகணும்? 23ஆம் தேதிக்கு. 23ஆம் தேதி. எத்தனை பேருக்கு? 3 பேத்துக்கு. 3 பேர். சரிம்மா, அப்ப திரும்பி வாரத்துக்கு டிக்கெட் வேணும்ல? ஆமா, 25ஆம் தேதி. சரி, நான் போட்டுறேன். நான் திரும்பி வரும்போது சொல்றேன் எவ்வளவு ஆச்சுன்னு. சரிங்களா? சரிப்பா. ஓகேம்மா. ஏப்பா வேலா, மதுரைக்கு டிக்கெட் எவ்வளவு ரூபா? உனக்கு எதுக்குடி? சொல்லு, நான் சொல்றேன். என்ன ஒரு 150 இருந்து 200 ரூபா இருக்கும். ஏன்பா 200 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு தர, ஒரு 2 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தர மாட்டியா? ஏப்பா சரிப்பா, வாங்கிட்டு வரேன். மதிகா, எப்படி இருக்கீங்க?
நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நல்லா இருக்கேன் வேலா. உன்னதான் பார்க்கவே முடியல. என்ன பண்றதுக்கா, வாரத்துல 2 நாள் தான் ஊர்லயே இருக்கேன். அதான் யாருமே பார்க்க முடியல. சொன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கணும்னு தோணுது. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லு. நீங்க கேட்ட உடனே திருட்டு பிரச்சனை தான்க்கா சொல்லணும்னு தோணுது. ஆனா அதை விட முக்கியமா எல்லாருக்கும் பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்க்கா. நம்ம ஊர்ல பாதி பொம்பளைங்க இன்னும் வெளியே தான்க்கா போறாங்க. புரியுது. அது சரியில்லைக்கா. சரி, உனக்கு டைம் ஆகும், நீ கிளம்பு. ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா, பேசலாம். சரிக்கா. ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. புக வண்டி வேலை நல்ல மனுஷன்க்கா. எப்பவுமே பொதுவாக நியாயத்தை மட்டும்தான்க்கா பேசுவார். சரி போலாம். போலாம்க்கா. காந்திமதி ஏதோ தெருக்கு கேமரா ஆக்கிய போதேன். இனிமேல் நீலாம் செல்லா காசுதாயா பார்த்துக்க. ஒரு காலத்தில் பெரிய வீடு தான், பாலகுரையை தான் ஊர் வழி காட்டி ஒத்துக்குறேன். ஆனால் இப்போ அப்படி இல்லையாப்பா, ஊராட்சி நகராட்சின்னு ஆயிடுச்சுல. 2 பிரிவாக இருந்தாத்தான் விவாதம் காரச்சாரமாக இருக்கேன். நல்லது பொருளாது கண்ணுக்கு தெரியும். சரியா தப்பா சொல்லுங்கய்யா. என்ன என்னையா நான் இருக்குல்ல சொல்ற மாதிரி பேசுவா. ஆமா ரெட்டமல யார் பஞ்சாயத்து? நீ பேசுமா. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நம்ம ஊர் மக்களோட பேசி நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்துலயும் நம்ம இவ்வளோ பின்தங்கி இருக்கோம்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கவே முடியாதுல்ல. உதாரணத்துக்கு திருட்டு பிரச்சனை. சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திருடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்படியே திருட வந்தாலும் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஏன் நம்ம ஊர் நொண்டி கருப்பேன் 88 வயசுல ஊரை காத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டுறாப்புல தெரியுமில்ல. 44 வருஷமா. எப்படி 44 வருஷமா சுற்றி இருக்க 13 கிராமத்துக்கும் நொண்டி கருப்பம் தானே காவல. இவ்வளவு ஏன் நம்ம ஊருக்கு பேர் கருப்பங்காட்டு வலசு. நம்ம கருப்பனை மீறியா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட போது. இத்தனை வருஷமா நாம நல்லா தானே இருக்கோம். என்ன நல்லா இருந்தீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்திலயும் நம்ம ஊர் பொம்பளைங்க ஒதுங்கிறதுக்கு காட்டு பக்கம் போக வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஓவருப்பா திமிரு. நான் நொண்டி கருப்பன் ஐயாவை குறை சொல்லல. அவரையும் மீறி நம்ம ஊர்ல திருட்டு நடந்துகிட்டு தானே இருக்கு. கேங்க வெளிநாட்டுல எல்லாம் LKG படிக்கிற குழந்தைங்க கூட கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தெரியும். ஆனா நம்ம ஊர் குழந்தைங்க அது தொட்டு பாக்குறதுக்குள்ளேயே 12வது முடிஞ்சிருது. அதுக்கப்புறமும் அவங்க டவுனுக்கு போக வேண்டியிருக்கு. அவ்வளோ ஏன் நேத்து நைட்டு எங்க வீட்டு பின்னாடி யாரோ ஓடுறத நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது திருடனாதான் இருக்கணும். நான் சுதாரிச்சிட்டேன். அதனால அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இல்லனா இது என்னையா புதுக்கதையா இருக்கு? இத்தனை நாளா அந்த கிராமத்தில் இல்லாத திருட்டு திடீர்னு இவங்க நல்லது செய்யும் போது திருடம் வரானா? ரெட்ட சும்மா இருக்கியா? அவங்க ஏதோ நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை செஞ்சுட்டு போட்டுமே. இப்போ அவங்க சொன்னதுல என்னையா தப்பு இருக்கு? யோ பச்சைக்கிளி கம்முனுரியா. நம்ம ஊர்ல எத்தனை பேர் வீட்டுலயா பாத்ரூம் இருக்கு? என் வீட்டுல கூட இல்ல. ஏன் 3 மாசம் முன்னாடி விஜயண்ணன் படம் பார்க்க போகும்போது திருட்டு போனதெல்லாம் மறந்துருச்சோ? சும்மா ஏதோ பேசிக்கிட்டு. அம்மா நீங்க சொல்றதுல எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைச்சதை பண்ணுங்கம்மா. என்னையா? அப்படி இல்ல. அப்பா சொல்ற மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஊரோட சம்மதமும் ஒத்துழைப்பும் இல்லாம நான் எப்படி இதை முழு மனசோட செய்ய முடியும்? எங்களுக்கு சம்மதம் இல்லைங்க. ஆமாங்க. நாங்க ஒத்துழைப்பு தர மாட்டோம். என்னங்கடா? ஆமா. மீறி செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க. சாமி குத்த வராம பாத்துக்கடா. அப்போ இதுல சாமி எங்க இருந்து வந்துச்சு? வாங்கடா போக மதிமா அவனுக்கு கிடக்குறானுங்க. நீ பேசு. ஆமாம்மா அவங்கள விடுங்கம்மா. நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்யுங்கம்மா. தானா வந்து சேருவாங்க. அப்படி இல்லை பச்சைக்கிளி.
எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஊர் காரியத்தை பண்ணாதானே அதுக்கான பலன் கரெக்டா கிடைக்கும். 200-300 பேர் இருக்கிற இந்த ஊர்ல எதுக்கு பிரிவெல்லாம்? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ரெட்டமலை சும்மா வீம்புக்கு சுத்திட்டு இருக்க பையன், அவன் வந்து சேருவான். நீங்க நினைச்சதை பண்ணுங்கம்மா. என்னையா? ஆமாம்மா, நீங்க செய்யுங்க. சரி, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஐயா போயிட்டு வரேங்க ஐயா. நல்லது. வரேங்கம்மா. வணக்கம்மா. ராணி 12வது முடிக்க போறா. அடுத்து காலேஜ் படிக்க வைக்கணும். அதுக்கு நீங்க தாம்மா வழிகாட்டணும். ராணியா இது? இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா? ஆமாங்க்கா, காலேஜ் படிக்கணும். இந்த ஊருக்கு அடுத்த காந்திமதி நீதானு இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பம்மா. கவலைப்படாதீங்க, என்னை விட ரொம்ப நல்லாவே வருவா. என்ன ராணி? சரி, ஃப்ரீயா இருக்கும்போது வா, பேசுவோம். கண்டிப்பா வரேன்க்கா. சரிங்கம்மா, வரேன். வாங்க. என்ன விஜி, சிசிடிவி கேமரா போட்டே ஆகணும் போல் இருக்கே. என்னக்கா புரியல? கேமரா சிசிடிவி. ஆமா ஆமா. சாயந்தரத்துல வேலையை முடிச்சுவீங்கல்ல? கருப்பன் காட்டு வளர்ச்சியில் கண்காணிப்பு கேமரா நடத்துங்கடா. கருப்பனை மீறியாடா கண்காணிப்பு வைக்கிறீங்க? கண்டிப்பாக கருப்பை செஞ்சு விட்டுவான்டா. மதியமா வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களே, அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். ஆமாம் பச்சா. வாங்க. வேலா எங்கேயா? பார்க்கவே முடியல. டியூட்டி மாற்றி போட்டாங்கய்யா. வாரத்தில் 3 நாள் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அது சரி, வீட்டில் இருக்கும்போது தனியாக என்னையா செய்துட்ருக்க? நேரத்துக்கு சாப்பிட்றியா? உன் மாமங்காரன் வந்து பார்க்குறானா, பேசுகிறானா? அவனுங்கெல்லாம் ஐயா இருக்கும்போதே வரமாட்டானுங்க. இப்போ எப்படி? கடைசியாக சொத்தை பிரிக்கும் போது தான் அவங்கள பார்த்தது. சொந்தக்கார பயிர்கள் அப்படித்தான். ஒரு காலத்தில் இந்த ஊரே எனக்கு சொந்தம். இப்போது அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். எந்த ஆசையும் இல்லாமல், அக்கறையும் இல்லாமல். வயசு வேறு ஆயிடுச்சு. ஆமாம், உனக்கும் வயசாயிடுச்சில் வேற கல்யாணம் குட்டிங்கன்னு பார்க்க வேணாமா? இப்படியே எப்படி இருக்க முடியும்? நீயும் எதுவும் யோசிக்காம, எந்த ஆசையும் இல்லாமல் எப்படியா இருக்க? எனக்கு ஆசை இல்லைன்னு யாரையா சொன்னது? அட போப்பா, நீ சும்மா எனக்காக சொல்ற. நீ தான் சிரிக்க கூட மாட்டிய. இந்த பாரு, சொல்கிறத சொல்லி போட்டேன். கொஞ்ச நாள் பார்ப்பேன். இல்லை நானே ஒரு பொண்ணை பார்த்து
நம்ம கருப்பங்கோயில கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், பார்த்துக்கோ. ஏப்பா பச்சைக்கிளி, ஊர் திருவிழா வருது, அதை பற்றி யாருமே மூச்சே விட மாட்டேங்கிறீங்க. அடா அது தெரியாமல் இல்லைண்ணே, காந்திமதி அம்மா இப்போ தான் நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு ஒரு சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஐயா கிட்ட போயிட்டு இதை பற்றி பேச கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அது சரி பச்சைக்கிளி, நாம் போய் தேதியை குறிச்சிட்டு வந்துடுவோம். அவங்க வாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம திருவிழா வேலையை நம்ம கவனிக்கலாம். இந்த வாட்டி புது சவுண்ட் செட் வேணும்ப்பா, பேண்டி சேர்த்துக்கலாம். தாரத்தப்படோட பேண்டு சேர்த்து அடி வெளுத்து வாங்கணும். அட இவன் யாரியா எப்போ பார்த்தாலும் சவுண்டு செட்டுன்னு? உனக்கு என்ன சவுண்டு செட்டு தானே வேணும்? ஆமாம், இந்த தடவை புது சவுண்டு செட்டை போட்டுருவோம், போதுமா? சரி பச்சைக்கிளி, போயிட்டு தேதியை மட்டும் குறிச்சிட்டு வந்துருமே, என்னங்கிற? ரொம்ப நல்லது பச்சைக்கிளி. ஆனா பச்சைக்கிளி, நான் ஆரம்பிச்ச இந்த விஷயம் பாதியிலேயே நின்றுடக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு முழுசா கிடைக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா எல்லாரோட ஒத்துழைப்பும் இல்லாம இது எப்படி செய்யறதுன்னா எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. புரியுதுங்கம்மா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறோம். இதை கண்டிப்பாக நல்லபடியாகவே ஆரம்பிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஊர் திருவிழாவை தள்ளி வைக்க வேண்டாங்கய்யா. சலங்க கட்டின காலு கருப்பன் சும்மா இருக்க விட மாட்டாங்கய்யா. நீங்க முதல்ல எல்லார்கிட்டயுமே பேசுங்க, முக்கியமா ரெட்டமலை கிட்ட பேசுங்க. அவன் ஒத்துக்கிட்டான்னா மற்ற எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் திருவிழாவை நல்லபடியா நடத்தி முடிக்கலாம். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சரியா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சும்மா இரியா, கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு. நீ குடி குடி, பாப்புக்கு குட்டியில கிடைச்சதா? இது வரைக்கும் உனக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். யாரா இருந்தாலும் வெட்டிட்டு தான் வருவேன், பார்த்துக்கோ. எதை வெட்டிட்டு வருவேன்? உன் குட்டியில கிடைச்ச பாம்பையா? சரி சரி நீ சரி. சரி மாமா, வெட்டிட்டு வரேன், நீ சரி. இதுதான் கசக்க முடியும், பாப்ப முடியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா ஸ்டார்ட் பண்ண மனசு இல்ல. எல்லாரோட ஒத்துழைப்பும் இல்லாம நான் எப்படி இதை செய்ய முடியும்? அவங்க இன்னோசன்ஸோட விளையாடு. டு பிரிங் them on your side. That's wrong. அது பண்ணக்கூடாது. நான் அப்படி சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. ட்ரை டு ப்ளே வித் தட். ஃபார் எக்ஸாம்பிள், மக்களுக்கு மீடியா மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். மைக்கை பார்த்தா, பெரிய கேமரா பார்த்தா அப்படியே எக்ஸைட் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கியா? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எப்படி பண்றது? ப்ராப்ளம் மேக் இட் a நியூஸ். கால் த நியூஸ் சேனல்ஸ், டெல் them to visit your model village. In a way, நியூஸ் ஆயிரும், மக்களும் இம்ப்ரெஸ் ஆகிட்டும் பின்னாடி வந்துடுவாங்க. I think this will work. என்னை எப்பவுமே பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறது நீ தான். ரொம்ப தேங்க்ஸ். கம் ஆன், ஸ்டாப் now. ரவிக்கு கால் பண்ணு, அவன் இப்போ சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்கான். He will arrange all other channels. Okay, done. Bye. Bye-bye. இருயா, காலங்காத்தாலே எங்கிருந்து வர?
அதானே இந்நேரத்துல எங்கேயா போயிட்டு வர? ஏய் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏங்கிட்டேவுமாடா? எங்கிருந்து வந்தா உங்களுக்கு என்னடா? போங்கடா போய் உங்க வேலையை பாருங்கடா. எங்க பெருசா போயிட போற? டவுனுக்கு தானே. ஆமா உனக்கு தான் சுத்தி இருக்கிற சொந்தத்தை கூட ஆகாதையா? ஏய் வாய மூடுறா. இப்பதான் பொண்ணுக்கு சீரனு ஊர்ல இருக்க சாதி சனத்திட்ட சொல்லிட்டு வரேன். இந்த நேரத்துல வாயை திறக்குற? அப்ப டவுனுக்கு போய் நகை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் மோப்ப முடிக்கிற நாய் மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. வழி விடுங்களா வெண்ணைகளா? ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. ஊர் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாம் நல்லபடியாவே நடந்துச்சு. பச்சைக்கிளி காலைல சலங்க கட்டிட்டு ரெடி ஆயிடலாமா? திருவிழாக்கு தேதி குறிச்சிடலாம்ல? ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா. கூட்டம் திருவிழா பார்க்க கீழே இறங்க ஆட்டம் ஆட்டம் விண்ணதிரும் ஆட்டம் பூமி பந்துல சாகிடு கிடுங்க மாட்டோம் மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் விசித்திரம் காட்டும் எங்களோட கூட்டு கிடிய கிடிய கலகட்டும் சொம்பல துரத்தி உற்சாகம் புடுத்தி கொண்டாடு அழுத்தி ஆத்தாட்டியோ நான் பண்ணி சிறுக்கி கண்ணால உருட்டி போராள சுருட்டி கருப்பங்காட்டு வலசத ஊரு எட்டு திக்கும் கூறு நம்ம பலத்தை கருவ காட்டு கண்டம் ஓடி போச்சு மாடச்சிட்டியாச்சு போடு சொல்லிவிட்ட கொளுத்தும் வேட்டு பின்னதிரும் பாரு இன்னும் தங்க தேரு தேருக்குள்ள யாரு துடியா சாமி வாராரு அங்க சந்துல பாடுவோம் சிங்கார சிந்தி பசி எடுத்தா தளபதியின் படம் தான் கறி விருந்து பச்சை கிளிக்கும் மல்லி கொடிக்கும் பந்தம் கொடுக்கும் மயிலாட்டம் பைக்கா குதிர கை கால் புதற ஊரை ரசிச்சு தலையாட்டும் ஏமத்துக்கும் சாமத்துக்கும் ஊரை சுத்தி காவலுக்கு கழுகாக்க சுத்தி வரும் கண்ணு பல நூற்றாண்டு தலைமுறை கும்பிட்ட கருவறை இது நொண்டி கருப்போட மண்ணு கூட்டம் கூட்டம்
நட்சத்திர கூட்டம் திருவிழா பார்க்க கீழே இறங்க ஆட்டம் ஆட்டம் விண்ணதிரும் ஆட்டம் பூமி பந்தும் லேசா கிடு கிடுங்க மாட்டோம் மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் விசித்திரம் காட்டும் எங்களோட கூத்து விடிய விடிய கலகட்டும் சொம்பல துரத்தி உற்சாகம் உடுத்தி கொண்டாடு அழுத்தி ஆத்தாட்டியோ பண்ணி சிறுக்கி கண்ணால உருட்டி போராள சுருட்டி சொம்பல துரத்தி உற்சாகம் உடுத்தி கொண்டாடு அழுத்தி ஆத்தாட்டியோ பண்ணி சிறுக்கி கண்ணால உருட்டி போராள சுருட்டி
கூடாது. என்ன புகை வண்டி வேலை மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க ஐயா. எப்போ? முந்தானே ஐயா. கான்ஸ்டபிள் ஐயா ஃபோன் பண்ணி விசாரி. சரிங்க. அவன் எப்போ டியூட்டி போயிருக்கான், அவன் எப்போ வருவான்ட்டு. சரிங்க. போ. யோ, இந்த 200 பேரில் தான் 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை 10 பேர் கொலையாளி இருக்கீங்க. நீங்களே சொல்லி ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. தேவையில்லாமல் என் டைமை வீணாக்காதீங்க. மேடம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் வரோம். இல்லை சார், பரவாயில்ல. நீங்கள் உங்கள் டியூட்டி பாருங்க. ஐ மஸ்ட் பி வித் தெம். வெளியூர் படிக்க போறேன்னு சொன்னப்ப கூட நான் முடியாதுன்னு சொன்னல. அறிவு இருக்காமா உனக்கு? என்ன பேசுன்னு தெரிஞ்சா பேசுறியா? சொல்றது நம்பாதீங்க. அவன் பெணாத்தி கான்ஸ்டபிள் ஐயா, இவங்க கூட்டு போய் உட்கார வையா. சார் சார் போ. இருமா இருமா. பின்னாடியே போயா போ. போ அப்படி. சார் இருமா இருமா போயா. யோ போயா. சார் சார் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டும். சரி சரி சரி, நீங்க போங்க. போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அழுதுகிட்டே இருந்தா எப்படி? சரி, நான் பாத்துக்கிறேன், போங்கம்மா. ஜாதி வரி இன்னும் அப்படியே மாறாமே இருக்கீங்க ஐயா. ஓண்டி வேலை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நாக்கு வேறெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க ஐயா. எப்படியா? எப்படி செஞ்சாங்க? ஏதோ யூனியன் தகராறுல வெட்டி போட்டிருக்காங்க ஐயா. யோ, என்ன நடக்குது இந்த ஊர்ல? யோ பச்சை வாயா, என்ன நடக்குதுங்க? நேற்று நைட்டு திருவிழா முடிச்சுட்டு நாங்கள் ஒன்னாதாயா போயிட்டு வீட்டில் படுத்தோம். மல்லி, சொல்லு மாமா. மாமா ஆட்டத்தை பாத்தியா? நானும் தானே மாமா ஆடிட்டு இருந்தேன். ஊர்ல உள்ள கொள்ளை பேர் கண்ணு உன் மேலதான் எனக்கு இருந்துச்சு. அப்பா, கால் வலிக்குது. ஆமா மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு வாரமா ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ரணமா வலிக்குது. போன உடனே படுத்துடலாம் மாமா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமாம் புள்ள, உடம்பு அக்கா வலிக்குது. 2-3 நாளைக்கு சேர்த்து தூங்க போறேன். சரி மாமா, சீக்கிரம் கதவு தர. என்னை எழுப்பிடாத மல்லி. சீக்கிரம் சீக்கிரம் தர மாமா. தூக்கம் வருதாப்ல? ஆமா. எங்க திறக்க மாட்டேங்குது. அட என்ன மாமா. அப்பா, யோ பச்சைக்கிளி வாத்தியாரே, திறந்தியா இல்லையா? திறந்துருச்சு பிள்ளை. இரு வா ஆத்தி. அப்பா, அவ்வளோதான் ஐயா. உடம்பு வழியில் 2 பேரும் அசந்து போய் படுத்து தூங்கிட்டோம் ஐயா. காலையில் ஊர் மக்கள் சத்தம் கேட்டுதான் எழுந்திரிச்சு வந்தேன். கத்தி குத்துல அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். அதுக்குள்ள குள்ளச்சு வந்து மல்லி செத்து கிடக்குறான்னு சொன்னா. மல்லி எதுக்கு எங்க போன? பச்சை உன்கிட்ட தான் கேக்குறேன், மல்லி எதுக்கு எங்க போன? என் வீட்டுல பாத்ரூம் இல்லைங்கய்யா. வாய்க்கா பக்கம் தாயா ஒதுக்குவா, அதுக்காக மட்டும் தாயா வாங்கிட்டு போயிருப்பா. நீ நைட்டு ஒரு தடவை கூட கண்ணு முழிக்கல ஐயா. ஒரு வாரமா ஆட்டத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம் ஐயா. உடம்பு வலியில ரொம்ப அசந்து தூங்கிட்டோம் ஐயா. ஐயா, மல்லி கூட மாமா உடம்பு அவ்வளவு வலிக்குது மாமாட்டு போய் படுத்தாயா. ஐயா, எங்கயா அவன் கூட்டாளிங்க? நீங்க எப்பயா வீட்டுக்கு போனீங்க? ஐயா, 4 பேர் சேர்ந்துதான் நடந்து வந்தோம். புது சவுண்ட் செட்டு போட்டு நல்லா வெளுத்துட்டோம்ல. ஆமாய்யா, புது சவுண்ட் செட்டு பிரமாதமா இருந்துச்சு. இதுக்கு தான் பச்சைக்கிளி புது சவுண்ட் செட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் உன்ட்ட. எப்படியோ சேட்டை, நீ நினச்சது சாதிச்சிட்ட. சரி பச்சைக்கிளி, அப்படியே நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் போய் தூங்குங்க. ஆமா, நீ தூங்கிட்டாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. சரி மல்லி, உடனே படுத்து தூங்கிடணும். சரியா? சரி மல்லி. பாப்பையா. யோ நாதசே, போனோடனே குடிச்சிட்டு படுத்தோம்யா. அதானே பார்த்தேன்.
நேற்று நடந்தது. யோ என்ன விளையாடுறீங்களா? அவன் என்ன 2 பேரா வந்தன்றான், நீங்கள் என்ன 4 பேரா வந்தன்றீங்க? என்ன விளையாட்டு மயிர் பண்ணுறீங்களா? இல்லைங்கய்யா, நாங்கள் 4 பேரை ஒன்றா தான் ஏன் சேர்ந்து வந்தோம். நீங்கள் என்னையும் மல்லியும் பற்றி கேட்குறீங்கன்னு நினச்சி சொன்னேயா. அப்போ நீ? நானும் அங்கேருந்து போய் படுத்துட்டேங்க ஐயா. ஐயா யோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயா. ஐயா இந்தாங்க ஐயா. மேடம், உங்கள் ஸ்மார்ட் வில்லேஜ் கான்செப்டில் எத்தனை பாத்ரூம் கட்டி கொடுத்தீங்க? இது வரைக்கும் 4. மல்லி வீட்டு கட்டி கொடுக்கல? அடுத்த பேட்ச்ல பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி யோ கூட்டு போய் அவங்க உட்கார வை. இந்த சிசிடிவி சார், அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதை வந்து விஜய பார்த்துக்க சொல்லியிருந்தேன். சமூக நலக்கூடத்துல தான் அதோடைய சர்வர் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? யோ ஐயா, அந்த விஜய் எங்க இருந்தாலும் சிசிடிவி ரூம் கூட்டு வந்துரு. சரிங்க, நான் இங்கே வந்துடுறேன். சரிங்க. டேய், நீ யாரா விஜய்? டேய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். உள்ள வா, வா உள்ள. போடா. சார் சார் விடுங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் அப்போ எதுவும் பண்ணாதான் ஏன்டா ஓடுன? போடா. ஐயா, விஜயான்னு கேட்டதுக்கு ஓடுறான் ஐயா. ஏய், பின்னாடி போ, பின்னாடி போ. உட்கார் கீழே, உட்கார். பசிக்கல, கீழே உட்கார். பயமுடுற அல்லாத அடிச்சு தொலைச்சு போடுவேன். என்ன தப்பு பண்ண இப்ப சொல்லு? ரோட்ல செத்து கிடந்தவனா, இல்ல சின்ன பொண்ணு ராணியா, இல்ல கழுத்தடி செத்தவனா, இல்ல மல்லியா? இது எந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம்? நான் இந்த கொலையும் பண்ணலக்கா. எனக்கும் இந்த கொலை கேட்டுக்கிட்டே இருக்க, அழுதுகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க. இதுக்கு தான் மேடம் சொன்னேன் நீங்க வர வேணாம்னு சொல்லி. 2 minutes கொடுங்க, நான் பேசுறேன். டே விஜி, என்னடா ஆச்சு? பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. சொல்லு, தண்ணி வேணுமா? இங்க பாரு, நான் தான் இருக்கேன்ல, தைரியமா பேசு. என்ன நடந்துச்சு? அக்கா, நானும் ராணியும் லவ் பண்ணுங்கக்கா. திருவிழா அப்போ திருவிழா பார்க்க கீழே இறங்க ஆட்டம் ஆட்டம் விண்ணதிரும் ஆட்டம் பூமி பந்துல சாக்கிட்டு கிடுங்க மாட்டோம் மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் விசித்திரம் காட்டும் எங்களோட கூட்டு கிடிய பிடிய கலகட்டும் சொப்பல துரத்தி உற்சாகம் புடு
தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினச்சது தப்புதான்க்கா. நான் எதுவும் பண்ணலக்கா, சத்தியமாக்கா. ராணி எதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டான்னு தெரியலக்கா. யாரை பார்த்து பயந்தா? எதுக்கு அழுதுகிட்டே ஓடினா? யார் அந்த சைடு வந்தா? சத்தியமா சார், நானும் பயத்தில் ஓடிட்டேன் சார். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஐயா, எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி. மேடம், அந்த ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? வாங்க. அந்த கேமரா ஒன்று ப்ளே பண்ணுங்க. அந்த 3rd ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுல போடுங்க மேடம். அதுதானே பார்த்தேன். கரெக்டாக இந்த ஃபுட்டேஜ் தான் மிஸ் ஆகுது. இந்த சிஸ்டமெல்லாம் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவா? நானும் விஜயும் தான் சார் ஆக்சஸ் பண்ணுவோம். சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியே 1 வீக் தான் ஆகுது. தம்பி, நீ ரொம்ப கஷ்டப்பட போற. மேடத்தை நம்பி நான் உனக்கு டைம் கொடுத்தேன். இனிமேல் என் பாணியில் விசாரிக்க வேண்டியது தான். மேடம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, டைம் ஆச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஆட்களாக வக்காலத்து வாங்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன். போங்க மேடம். போவாதக்கா. மேடம், நீங்கள் போங்க மேடம். பண்ணலக்கா, சத்தியமாக்கா. நீங்கள் போங்க. அக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா. எதுவும் பண்ணல. ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. எல்லாரும் அசம்பிள் பண்ணிட்டேன் ஐயா. விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, பாடி போஸ்ட் பண்ண அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே ஒரு சஸ்பெக்ட் சிக்கியிருக்கானுங்க. அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஐயா, அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே மொத்தம் 200 பேர்லேருந்து 300 பேர் தான் இருப்பானுங்க. இன்னைக்கு விட்டால் கொஞ்சம் சிக்கலாக போயிடும். அதனால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு குற்றவாளிகளோட நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேங்க. ஓகேங்கய்யா. ஓகே, சரி, ஓகேங்கய்யா. பேசாமல் ஒத்துக்கலாம்ப்பா. அந்த முண்டை மட்டும் நான் ஒழுக்கமாக இருந்தா நம்ம பயலுக்கு மத்தியில் ஒரு பயமும் மரியாதை வந்துட்டு போட்டோம்ப்பா. ஒத்துக்கலாம்ப்பா. என்னடா வளர்ற? வாய மூடு. யோ, வண்டி ரெடியாக இருக்குல்ல? இருக்குய்யா. இவனுக்கு 2 பேர் அனுப்பிச்சு வை. சரிங்க. ஏந்திரே. எங்க ஏந்திரே? எதுக்கு? உன்னை தனியாக சொல்லுமா? ஏந்திரே. எங்கே சார்? வா வா வா. எங்கே சார்? ஓ சார், எங்கே கூட்டு போறீங்க? சொல்லுங்க சார். ஜீப்ல ஏறு. யோ, 2 பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனுங்களை அடிக்கிற அடியில் உண்மையாக ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ,
பச்சைக்கிளி என்னையாச்சு? எவன் அப்படி பள்ளிய கொண்டா? ரைட்டு. அப்போ ஒரு உயிர் அனாமத்தா போயிருக்கு. ஏ கணேஷா. ஐயா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ல செத்து கிடந்தால அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. சரிங்க. ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம். சரிங்க. சரி. இடிமுனி ஏன்னா இப்படி ஆயிடுச்சே? ரொம்ப சங்கடமாக இருக்குடா. நமக்குள்ளே சண்டை போட்டுட்டாலும் சந்தோஷமாக தானடா இருந்தோம். மாமா ரெட்டை, நம்ம ஊருக்கு கண்ணு பட்டு போச்சியா? எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பாக நடத்திட்டோம்ல, அதான் கண்ணு வச்சிட்டாங்க போல. இப்படி ஆகி போச்சுப்பா. அந்த போலீஸ்காரன் என்னை பார்த்து என்ன ரெட்டாமல அப்படின்னு சந்தேகமாக கேட்டான்ல. மானமே போச்சுடா. நான் கொலகாரன் அடிமணி. நீ சொல்லியா நான் கொலகாரனா? எதுக்கு ரெட்டா இப்போ இப்படி பேசுகிற? நாமெல்லாம் சும்மா லந்து விட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே அராத்து பண்ணிட்டு சுற்றுற ஓயாத ராவடி கேசியா? அந்த போலீஸ்காரன் எப்படி கேட்டான் பார்த்தியா? நான் கொலகாரன் அடிமணி. திருட்டு பையன்தா. என்னையா உளர்ற? ஆமாம், நான் திருட்டு பையன்தான். யோ ஆமாம், நான் திருட்டு பையன்தான். ஆமாயா, நான் திருட்டு பையன்தான்.
கணேஷா ஐயா இந்த ஸ்க்ரீனில் இருக்கவனே நம்ம லிஸ்ட்டில் கொலை கொள்ளை வலிபறி செயின் ஸ்நாச்சு எதில் இருந்தாலும் ஃபோட்டோ கம்பேர் பண்ணி பார்த்து காலையிலக்குள்ளே நம்ம சிக்கிருக்கணும்யா. சரிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. ஒரே நாளில் கேஸை முடிச்சு ஸ்டேஷனுக்கே ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருவீங்க போல. யோ பாயா எப்போ பார்த்தாலும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சரியா சிக்கிருக்கையா. இத்தனை வருஷத்துக்கு இந்த ஊர்ல சுத்தி உள்ள கிராமத்துல கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லம்மா. ஆச்சரியமா இருக்கு. போலீஸுக்கே இது புதுசா தான் இருக்கும். நீ வருத்தப்படாதம்மா. எப்படிப்பா வருத்தப்படாம இருக்க முடியும்? ரொம்ப வேதனையா இருக்கு. நேத்து நைட்டு தானேப்பா ஊரே சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு இப்படி கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் போல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏதோ நம்ம ஊருக்கு வந்த கெட்ட நேரம், அப்படித்தான் நினைச்சுக்கணும். யோ என்னையா சொன்னானுங்க அவனுங்க? இல்லை சார், அடி வெளுத்து விட்டுட்டேன், இருக்கமா இருந்துட்டு செய்யலைங்கிறானுங்க. வீராப்பா வீடியோ போடுற கூட்டம் தானே அவனுங்க. அடி வெளுத்துரு, உண்மையை சொல்கிற வரைக்கும் விடாத. இல்லை சார், உள்ளூர்காரனுங்க, சுற்றி இருக்கிற கிராமம் ஃபுல்லாக இவனுங்க ஆளுங்க தான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா? யோ 10 வருஷம் பின்தங்கி இருக்கிற கிராமத்தில் 200-300 பேர் இருக்கிற இடத்துல பெருசாக மூளை யூஸ் பண்ணிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. முட்டா பசங்க. ஆணவ கொலை தான் சொல்கிற வரைக்கும் அவனுங்களை விடாத. பின்னிரு. செஞ்சுருக்காங்க இல்லைலாம் கிடையாது, ஒத்துக்கவை. அப்புறம் ஏற்கனவே இங்கே 2 கேஸு சால்வ்டு. நீ அவங்கள பார்த்துக்க, ஒத்துக்கவை. இங்கே மீதி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். 4 கேஸை 24 மணி நேரத்தில் முடித்த ஒரே ஆள் நான் தாயா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் பேசிக்கலாம். சொல்கிறத மட்டும் செய்ய. இப்போ ஃபோனை வை. சரிங்க சார். தூங்க பார்த்துக்க சொன்னேண்ணே. தூங்கினாங்களா? இல்லையா, தூங்கலை. 2 பேரும் பேசிக்கிட்டானுங்களா? இல்லையா, பேசல. நான் அதை சேட்டையும் ரெடி பண்ணு. சரிங்க. திரும்படா. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், எங்களுக்கு அது சார். சார் விட்டுருங்க சார், எங்களுக்கு அது சார்.
எந்திரே எந்திரே எந்திரே. ஐயா என்ன பண்ண? மல்லி என்ன பண்ண? மல்லி என்ன பண்ணீங்க? மல்லி என்ன பண்ணடா? சொல்றா சொல்றா. பச்சை கிளி உங்களை புள்ள மாதிரி பாத்துட்டேடா. அவன் வீட்டு போக்கல சார் 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 நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார். சார் சார் உண்மையா சார். சார் 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 சாரி சார். சார் நான் எதுவும் செய்யல சார். சொல்றா. எப்படி பண்ண? எப்படிடா? சொல்லு. எப்படி பண்ண சொல்லுச்சு? சொல்றா. மல்லி என்ன பண்ண? சொல்லு. சொல்றா. சொல்லு. சொல்லு. மல்லி என்ன பண்ண? சொல்லு. வாய் திறந்து சொல்றா. சொல்லு. மாடு. சொல்றா. 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 என்ன பண்ண மல்லியா? என்ன பண்ண மல்லியா? என்ன பண்ண மல்லியா? சொல்லு. டேய். தொலைச்சு. இவனை வந்து வச்சுக்க. அவனுக்கு ஒத்துக்கிட்டாங்க சார். ஆமாம் சார், ஒத்துக்கிட்டாங்க சார். ஐயா 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 அவங்கள அடிக்காதீங்க ஐயா, அவங்கள அடிக்காதீங்க ஐயா. அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். அந்த திருட்டு சிரிக்கிய நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். பச்சைக்கிளி என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். ஐயா ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. பச்சைக்கிளி தண்ணி கொடு. சொல்லு நொண்டி கருப்பா. வெளில கூட்டு போயா. சொல்லு நொண்டி கருப்பா. ஐயா நேற்று நைட்டு எப்போதும் போல காவலுக்கு கிளம்புனேன். இன்னைக்கு நேற்றில் 45 வருஷமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனுங்க ஊரை சுற்றி கேமரா மாட்டினா நான் இந்த வேலையை விட்டு போயிடுவேனா? இத்தனை வருஷமா நான் வெறும் காவல் காக்கிற எங்கள் நொண்டி கருப்பன் சாமி மாதிரி குதிரை மேலே ஏறி 13 கிராமத்துக்கும் காற்று கருப்பு பேய் பிசாசு அண்டாமல் பார்த்துக்கிட்டேன். இவங்க கேமரா வச்சது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தாயா, அதே நேரத்தில் கோபமும் கூட. நேற்று நைட்டு வாய்க்கா வழியாக போகும்போது ஏதோ தப்பான சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பட்டுன்னு டார்ச் அடிச்சு பார்த்தா மல்லி அவனுடைய தப்பான உறவு வச்சுட்டு இருந்தா. இருட்டில்
லைட் அடித்து பார்த்தா முதுகு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. வயசாயிடுச்சு, என்னால் ஓடி பிடிக்கவும் முடியாது. அதனால் மல்லிகிட்ட போய் அவளை கண்டித்தேன். ஏண்டே திருட்டு முண்டை, உனக்கெல்லாம் எப்படி இப்படி செய்ய மனசு வந்துச்சு? பச்சைக்கிளி உன்னை பச்சை பிள்ளை மாதிரி பார்த்தான். இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இந்த தப்பை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவள் என்னை கொல்ல பார்த்தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யாத. இப்போ இங்கேருந்து போயிடு. என்ன விடு, என்ன விடு. என்னால் மல்லு கட்ட முடியல. சொன்ன கேட்க மாட்டேன். அவனை என்ன பண்ண? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னை காப்பாற்றிக்கிட்ட. வேற வழி இல்லாம பக்கத்தில் இருந்த கல் எடுத்து செதைச்சிட்ட. ஐயா, இதுதான் நடந்தது. யோ, ரெக்கார்ட் பண்ணியா? பண்ணியாச்சு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. சரிங்க. யோ, கூட்டு வாயா. ஏய் நொண்டிக்கிருப்பா, இதெல்லாம் பார்க்கறதுக்காகத்தான் என்ன உயிரோட வச்சிருக்கியா? எடுத்தா தளபதியின் படம் தான் கறி விருந்து. சரி போயிட்டு வாமா. கை கால் போதற
கேமரா கழுகாக சுத்தி வரும் கண்ணு பல நூற்றாண்டு தலம். ஏன்டி இவ்வளவு நேரம்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, என்ன வேணும்னு பாரு. ஊரை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஒரு பயம் தப்பு பண்ண முடியாது. ஆமா, அப்படியே செஞ்சாலும் செஞ்சவன் யாருன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? மணி குங்குமம் கட்டல. எவ்வளவு சொல்லுமா? எப்படியோ சேட்டா நீ நினச்சது சாதிச்சிட்ட. சரி பச்சைக்கலே, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் போய் தூங்குங்க. தூங்கிட்டாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. சரி மல்லி. உடனே படுத்து தூங்கிடணும். சரியா? சாப்பையா போனே குளிச்சுட்டு வாயா, எப்போ வந்த? கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது, என்னன்னு தெரியல. என்னாச்சு? இன்னொரு நாளைக்கு வரேன். என்னாச்சு சொல்லு. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். தண்ணியாவது குடிச்சிட்டு போயா? இல்லை இல்லை வேணாம். ஏயா, மாத்திரை சாப்பிடலையா? இனிமேல் தான் சாப்பிடணும். கொஞ்சம் நாள் இருந்துட்டு போ. யோ, இரியா. இல்லை, நாளைக்கு வரேன். ஒரு நாள்னா ஒரு நாள் எவனா இழுத்துட்டு ஓடிடுவா. அப்படி இல்ல படிச்ச திம்பர்ல கூட்டு வந்து வீட்டுல நிப்பா. அப்ப தெரியும். அவனை அறுத்து போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாடா. ஊருக்கு அடுத்த காந்திமதி நீதானே இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போமா? ஊரை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஒரு பயம் தப்பு பண்ண முடியாது. ஆமா, பா அப்படியே செஞ்சாலும் செஞ்சவன் யாருன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா?
ஆ மல்லி மல்லிமா மல்லி மல்லி யோ யோ ஓடாத நில்லையா மல்லி மாமா 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 மறைச்சிரு மாமா மாமா மல்லி மன்னிச்சிரு மாமா மன்னிச்சிரு மாமா 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 மல்லி மன்னிச்சிரு மாமா மாமா மல்லி மாமா மாமா பச்சைக்கிளி ஐயா விடு பச்சைக்கிளி, இவ சாக வேண்டியதுதான். நீ போ, இந்த ஈனமுண்டைய நான் பார்த்துக்கிறேன். போப்பா, சொல்றேன்ல, போ, நான் பார்த்துக்கிறேன். போப்பா.
அப்பா அப்பா ஏய் யாரா அவன் இந்நேரத்துக்கு அழுதுட்டு இருக்கான்? தெரியலண்ணா. யாருன்னு பாரு. டேய் யாரா? ஏய் இவனுங்களாம் இருக்கடா ராடு. ஏய் தர்றா. புடுறாவன போர்சா இவன் பொண்ணுக்கு போயின்னு சொன்னா நான் கருத்தலாமா? டேய் அவனை தூக்கி ட்ராக்ல போடு.